இந்த நிகழ்ச்சியில் தமிழக பாஜகவின் இளைஞர் மேம்பாட்டு மற்றும் விளையாட்டு பிரிவு துறையின் மாநில தலைவர் திரு அமர் பிரசாத் ரெட்டி வந்துள்ளார். அவரை அன்புடன் வரவேற்போம். பாஜக ஒரு குதூகலமா இருக்கு. சர்மா குருமா ரெட்டி ரெட்டின்னு எல்லாம் வந்துட்டீங்க. தமிழ்நாட்டில் தமிழ் இருப்பானான்னு தெரியல. திமுக தாங்க சொன்னதுக்கே உங்களுக்கு உள்ள போடுவாங்க. தலைவர் மரியாதையா பேசுங்க. தலைவர் இல்ல அண்ணாமலை அண்ணாமலை சொல்ல முடியும். அண்ணே நமக்கு அரசியல் வேண்டானே, இது பஞ்சாயத்துடா, பஞ்சாயத்துக்கு குஞ்சான். பொதுவாக சாதி பேரை பயன்படுத்துறதில்ல. இங்க ஒரு வித்தியாசமான பிஜேபி தான். ஏன்னா இது பெரியார் மண் இல்லையா, அதனால அவங்களும் அந்த அது கூட ஐக்கியமாயிருக்கலாம். நான் பெரியார் சொன்னது நீங்க தான், அதனால கேள்வி உங்கள்கிட்ட, அதனால அவர்கிட்ட வரல. நீங்க 1000 சொன்னாலும் அவர் தங்கம் தங்கம்ன்றது ஊருக்கே தெரியும். ரொம்ப தங்கமானவர் ஒரு வார்த்தை சொல்லி சொன்னேன். உங்களை சொக்க தங்கன்னு வேற சொல்றானே. நல்லா தான் சொல்லிருக்கான், நல்லா தான் சொல்லிருக்கான். தங்க உரைச்சும் போது தக தகன்னு மின்னணும் இல்ல, ரத்தம்ல வருது. மோடி படிச்சவரா படிக்காதவரா? அனைத்தும் தெரிந்தவர். நீங்க திருட்டு டிகிரி வாங்குறவங்க விட்டுறீங்க. பிரதமர் சில பேர் வந்து காலேஜ்ல கவுனே வாங்காம டிகிரி வாங்கியிருக்காங்க. எப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. மோடியா ஏன் காலங்காத்தால இப்படி வறுத்து எடுக்கிற? இந்த வறுத்து எடுக்கவே இல்ல. மோடி வந்து படிக்காத மேடைன்னு சொன்னாமல சொன்னாரு. ஆனா அமித்ஷா என்ன சொல்றாரு, அவர் படிச்சவரு டிகிரி முடிச்சவர்னு சொல்றாரு. கெஜ்ரிவால் என்ன பண்றாரு, அந்த கல்லூரியில போட்டு சான்றிதழ் கேட்கறாங்க, தரமாட்டேன்றாங்க. அப்ப திடீர்னு வராரு அமித்ஷா, இவர் படிச்சாருன்றாங்க, இந்த டிகிரி முடிச்சாருன்றாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்தா அந்த டிகிரி அந்த காலத்திலேயே இல்லைன்றாங்க. என்னடா புத்தலாட்டது? ஏண்டா இந்த பண்றா, உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ. அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடுக்காத. தலைவர் அண்ணாமலை சொன்னதை தலைவர் அண்ணாமலை கிட்ட கேளுங்க. திரு அமித்ஷா சொன்னதை அமித்ஷா கிட்ட கேளுங்க. நான் அமர் பிரசாத் ரெட்டி. சம்சாக்குள்ள ரொட்டியா? யோ சமர்சிமா ரெட்டியா? சேர்த்து பேசும்போது சைலண்டா இருக்குது, பிரிச்சு பேசினா வயலண்டா வருது. நான் ரெட்டினே மைண்ட்ல வச்சுக்கிறேன். ஆபீசர், இன்டெலிஜென்ஸ் பியூரோவுடைய சீஃப் அண்ணன் முக்தார் சொல்றாரு, நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா. நெக்ஸ்ட் அக்யூஸ்ட் யார் அது? மோடி அமித்ஷா. ஏய் இதெல்லாம் நோட் பண்ணாதீங்கடா, ரொம்ப அசிங்கமா இருக்குடா. யாரு? மோடி அமித்ஷா அக்யூஸ்ட். இது சொன்னதுக்கே உங்களுக்கு உள்ள போடுவாங்க. ராதாரவி சொன்னாரு. அவர் ஏதோ சோல டங் ஸ்லிப்பா சொல்றாரு. கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல. ஃப்ளோவுல கெட்ட வார்த்தை வருமா? சத்யானந்த சுவாமி எங்க இருக்காரு? உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி தர போகல. நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி தர அளவுக்கு லிங்க் இருக்கு. அவனுக்கு உனக்கு என்னடா லிங்க்? லிங்க் இண்டு கொடுங்க, பிடிக்க சொல்றோம். ஹெச்ஆர் புடிச்சு பிடிங்க. அவர் கூட லிங்க் அவருக்கு எப்படி தெரியும்? அவர் தான் அங்க போயிட்டு வராரு அடிக்கடி. எங்க போயிட்டு? நித்யானந்த சுவாமி கிட்ட. தெரியாதா உங்களுக்கு? எனக்கு தெரியாது. ஐயோ போட்டோ நிறைய இருக்குங்க. அவர் பிடிச்சினா எல்லாம் ஒண்ணு வந்துரும் வெளியே. நீங்க என்னதான் என்னடா உம்மா கொடுக்குற? மோடியே உலகத்துக்கு செல்லன்னா நீங்க சிரிச்சிட்டு இருக்கிற காரணம் அவர் தான். எனக்கு கெட்ட கோவம் வந்து பேசியிருந்தீங்கன்னா நீ உன் இஷ்டம் ஏதாவது பேசிக்கிட்டீங்கன்னா நான் எப்படி மரியாதை கொடுக்க முடியும்? உங்க இஷ்டத்துக்குலாம் நீங்க கேள்வி கேட்டிருக்க கூடாது. எதிர்க்கிறீங்க. உட்காந்து பிரதமருக்கு மடியில வச்சு கொஞ்சம் இருக்க முடியும். அதுக்குன்னு நான் கேள்வி கேட்க வந்திருக்கிறேன். நீங்க பிரதமரை கொஞ்சல எப்படி கொஞ்சம் முடியும்? அண்ணா உங்களை திமுக நினைச்சுக்க போறாங்க. எனக்கு அது பதட்டமா இருக்கு. ஐயோ முக்தாரன் அப்படி இல்ல, திமுக தாங்க. ஆஹா அப்படி கேளா, அப்படி கேளு. ஆமா ஆமா, நீங்க திமுக பிஜேபிங்க. நான் ஏன் அந்த கன்றாவி கட்சியில நான் இருக்க போறேன்? கன்றாவி கட்சி திமுகன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் கூடவும் கருணாநிதி அவர்கள் கூடவும் போட்டோ பிடிச்சிக்கிட்டு மோடி கூட பாவம் ஹெச்சாங்க. அவராவது ஒரு இடத்துல போராடி இருக்காருங்க. பொன்னார் பாவங்க, எல்முருகன் பாவங்க, எல்லாரும் ஓரம் கட்டிட்டு அண்ணாமலை தாண்டான். தலைவர் மரியாதையா பேசுங்க. நான் இதுக்கு உங்களுக்கு தலைவருங்க. நான் பத்திரிகை தலைவர், உங்களுக்கு தலைவர், எனக்கு தலைவர் இல்ல. அண்ணாமலை சொல்ல முடியும். பத்தல இல்ல. நாளைய வேலை போய் போலீஸ்ல அடி வாங்கி இதுக்கப்புறம் வாங்கி சாப்பிட்டு போய் எவ்வளோ பீர் பாட்டிலே மண்டல உடையணும். அப்புறம் மண் சாரும்ல இருக்கும்போது ஒன்று அடி வாங்க விடுவேண்ணா. அடி இது நீ தான் அதை லெட்டே தொகுத்த. யாருன்னா சொல்றாங்க? சொன்னா நீங்க அசிங்கமா திட்டுவீங்க. தெரிஞ்சிச்சுல, விட்டுங்க. சொன்னது மோடி.
குஜராத்ல முதல்வர் இருந்தார்ல, அப்போ சொன்னாரு அசிங்கமா திட்டுவேன் தெரியும் கேட்குறீங்களா, இப்ப திட்டு பார்க்க எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே, கத்திரி வெயில என்ன கத்த விடாதலே. 2024 உங்க ஓட்டு பிஜேபிக்கு தான், கவலையே படாதீங்க. நீங்களே தேடி கண்டுபிடிச்சு பிஜேபி ஓட்டு போட்டு வருவீங்க. நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும், மூஞ்சி மோரையும் பண்ணி போயிடலாம். இளையராஜா ஒரு எத்தனையோ பாட்டு பாடினாரு, சரிங்க. எந்த பிரச்சனையும் இல்ல, மோடியை புகழ்ந்து பாடினாரு, பரிசு தரீங்க. அப்படியானா இல்லையா? அப்படியானா உங்க மனசாட்சி அப்படியானா சொல்லுது. உங்க மனசாட்சி தொட்டு நீங்க நீங்க சொல்லுங்கண்ணா. ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? நாங்க சொல்றது இருக்கட்டும், நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்ல மாட்டீங்களா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்கப்பா. அதிகாரப்பூர்வ ட்விட்டர்ல தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் இளையராஜான்னு சொல்லிட்டோம், மத்திய அரசுடைய நியமனமான எம்பி இதுலயும் தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் என்றும் தலித் என்றும் அவர் அடையாளப்படுத்தி அவரை சுருக்கி விளம்பரம் தர்றீங்க. என்ன அவசியம்? இளையராஜா தன்னை தலித்துன்னு சொல்லிட்டு ஒரு எழுத்தாளர் பயன்படுத்தினார். தலித்துன்னு சொன்னதுனால அவர் மேல வழக்கு போட்டாரு. இப்ப இளையராஜா உண்மையாக நேர்மையாக நியாயமா இருந்தா தன்னை தலித் சொன்னது எப்படி அன்னைக்கு வலிக்குன்னு சொன்னாரோ, இன்னைக்கு மத்திய அரசு மீது வழக்கு போடுவாரா? நீ கேக்குறத பார்த்தா நீயே சில்லறைய வாங்கிட்டு நீயே ரூட்ட போட்டு கொடுப்ப போல இருக்கு. கேக்குறதுக்கு பதில் சொல்லு. ஆனா வெறும் மோடியை புகழ்ந்தாருன்ற ஒரே ஒரு காரணத்துல அண்ணா ஒரு நீ எவ்வளவு மூடி மறைக்க முடியும்? அண்ணா எதையும் மூடி மறைக்க. கொரோனா தொற்று காலத்தில் மக்கள் பாதிக்கப்படும் போது, முதலாளியும் போது, அதன் பிறகு இன்ஜெக்ஷன் வரும்போது பிரதமர் மோடி அவர்கள் தரவில்லை. தேர்தல் களத்தில் போயிட்டு பிரச்சாரத்தில் சொல்றாரு இலவசமா தரேனே. அடப்பாவி பயலே, ஒரு சிலவே கண்ணுல விரல விட்டு ஆட்டுவாங்க தான் கேள்விப்பட்டிருக்கேன். இவன் விரல கட்டிய விட்டு இல்லையா ஆட்டுறான். எதிர்ப்பு அதிகமா வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, வேற வழி இல்லாம இலவசமாக இன்ஜெக்ஷன் கொடுத்தாரு. அப்படியானா அருமையா ஸ்டோரி சொல்றீங்கன்னா படம் எடுக்கலாம். நீங்க ஒப்படம் வந்து காசு கொடுப்பான். எதுனா கோவம், எது கோவம்? அண்ணாமலை மாதிரியே போய் பேசுறீங்களா? சூப்பர். அண்ணாமலை போய் பேசுறான்னு சொல்லி முக்தாரான் தான் சொல்றாரு. அப்படிதான் சொல்லு. என்ன செய்வ? என்ன செய்வ? தனியாள் பாத்தியா? என் பின்னால ஒரு அரசாங்கமே இருக்குடா. என் மேல கை வச்சுனா 4 பேர் தீ குளிப்பா, 4000 பஸ் ஏறியும் 40,000 பேர் ஸ்ட்ரைக் பண்ணுவா, தமிழ்நாடு சம்பித்து போகும்டா. உங்களுக்கு அவரை பிடிக்கல போல இருக்கு. அதனால அண்ணாமலை உங்களுக்கு பிடிக்கும்? எனக்கு பிடிக்கும். ஏன்? நியாயம், தர்மம். எனக்கு யங்ஸ்டர், விவசாயி. ஆமா விவசாயி தான். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. கம்பெனிக்கு போறதே இல்ல, நோவாம நொங்கு தின்னுவாங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி கம்பெனிக்கு போகாம சம்பளம் நொங்கு தின்னுவோம், நோந்துகிட்டே ஏதாவது செய்வோம். அதை பத்தி உங்களுக்கு ஏன்னா? நான் கேட்பேன். எல்லாத்தையும் பொறுத்து போறதுக்கு நான் காந்தியும் இல்ல, கர்த்தரும் இல்ல, அந்த புனிதமான புத்தரும் இல்ல. மனுஷன், சாதாரண மனுஷன் அடிச்சா வலிக்கிறே. நான் கேட்பேன். அண்ணாமலை ஏழை விவசாயி, ஏழை விவசாயின்னு என்ன விவசாயி? அண்ணாமலை விவசாயி, இப்ப கோடீஸ்வரன். அண்ணா நீங்க அவனை இப்படி அப்படி இப்படி அப்படி இப்படியா ஸ்ட்ரைட்டா கேக்குறேன். ஸ்ட்ரைட்டா நானும் சொல்றேன். நான் ஒரு வித்தியாசமா ஆளு. என் கேரக்டரே நீ புரிஞ்சுக்க முடியாது. என் கேரக்டரே வித்தியாசமா இருக்கும். நான் அப்படி இப்படி இங்க விட்டா அங்க போவேன், அங்க விட்டா இங்க போவேன். திருமண செத்தா போயிடலாம். அசையும் சொத்து அசையா சொத்துடைய மதிப்பு சொல்றீங்க. அவங்க 2 கோடி, ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். 2,90,87,197 ரூபாய். ஆமாங்க. மேல சொல்றேன் கேட்டுக்க. சொல்லுங்க. கையில ரொக்கம் தன்னிடம் வந்து 1 லட்சம் ரூபாய் இருக்கு. தன்னுடைய மனைவி அகிலாவிடம் வந்து 1.5 லட்சம் ரூபாய் இருக்கு. கரெக்டா பேசுறீங்க. அதே மாதிரி இரு வங்கி கணக்கு இல்ல. அதுல ஒன்னு கர்நாடகா HDFC வங்கியில வந்துட்டு 12,51,849 ரூபாய் இருக்குது. இன்னொன்னு கரூர் கனரா வங்கியில வந்துட்டு 25,02,000 ரூபாய் இருக்கு. ஆஹா, ஐயா நீங்க என்னையா ஜோசியர்? உதயநிதி சொல்றேன். இதை கொஞ்சம் எடுங்க பாப்போம். வரேன். இல்ல நீங்க எடுங்களேன். நான் முடிச்சிடுறேன். இல்ல அதை முடிச்சிட்டீங்க. ஒண்ணு இருக்கு. ஐயோ இல்ல இல்ல அது என்ன லிஸ்ட்? அப்படியே கொஞ்சம் நான் பக்கத்துல நான் வரேன். அண்ணா பக்கத்துல சொன்னதே திரும்ப சொல்றானே. என்ன வியாதி உனக்கு? ஒரு துரைமுருகன் வந்து எடுங்க. எடுங்க. அவனு இந்த பிச்சைக்காரன் ஏன்னு சொல்லி நீங்க எடுங்க. அவர் சொன்னா கேட்கலாம். எப்படி சம்பாதிச்சாங்க, என்ன பிசினஸ் பண்ணாங்க இவங்க? அவங்க உழைச்ச போனாங்க. திமுக காரங்க. ஆமா திமுக காரங்க உழைச்ச போனாங்க. சரிங்கண்ணா, சூப்பர். என் கட்சியை விட்டு என்னால ஒரு நொடி கூட யோசிக்க முடியாது. அது என்னுடைய அஃபெக்ஷன், என்னுடைய ஐடியாலஜி. என் ஐடியாலஜி பச்சை குழந்தையா இருக்கீங்க. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. என்ன பாராட்டல பாத்தீங்களா? அன்பு தம்பி, நல்ல விஷயங்கள் நிறைய பண்றோம், கொஞ்சம் பாராட்டுங்களேன். என் செல்லம். தேங்க்யூ. இருக்காண்டா நீ எதை சொன்னாலும் நம்புறா. நீ இருக்கிற வரைக்கும் கவலை இல்லடா. அண்ணே நமக்கு அரசியல் வேண்டாண்ணே. இது பஞ்சாயத்துடா. பஞ்சாயத்துக்கு குஞ்சா.